ஹாய் வர்க்கலா போகலாமா? இந்த கண்டினியூஸ் லீவுக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் சேர்ந்து வர்க்கலா போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். மதுரை டு திருவனந்தபுரம் ஜங்ஷன் அங்கேருந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஜங்ஷன்லேயே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருந்த ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். இட்லி, தோசை, பொங்கல் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு மோசமாக இல்லை. அப்படியே போகிற வழியில் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆதிமலா சிவன் டெம்பிள் போகிறதான் பிளானு. பட் அங்கே திறக்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு போட்டிங் கண்டி போயிருந்தோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வழியாக வரும், சில ஐலாண்ட்ஸ்லாம் காட்டுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் எக்ஸைட்டடாக கிளம்பிட்டோம். ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் போச்சு. அப்புறம் போக கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி பரவாயில்ல, வேறு வழி இல்லை, டைம் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் போக தான் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். கிங்ஃபிஷர், அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போகிறப்ப ஐலாண்டு ஒன்று இருந்தது. அங்கே செம்மையாக வேவ்ஸ் வந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். சுற்றி ஃபுல்லுமே ரெசார்ட்ஸு. ஐலாண்டுக்கு ரீச் ஆயாச்சு. வியூ செம்மையாக இருந்துச்சு. எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு மண்ணிலலாம் விளாண்டு செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பயங்கர வெயில். ஆதிமலா சிவன் டெம்பிளுக்கு தான் அடுத்து போகிறது பிளானு. இவ்வளோ பெரிய சிவன் சிலை பயங்கர பெருசாக சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்தது. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு பேக் சைடில் ஒரு பீச் மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே அவ்வளோ ஈகிள்ஸ் இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸாக போச்சு எல்லாமே. அதை எல்லாமே கவர் பண்ணல, ஆனால் செம்மையாக இருந்துச்சு பார்க்க. அங்கேருந்து ரெசார்ட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வர்க்கலாவில் அசோகான்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். வியூ வெளியவும் சரி, உள்ள ரூமோட ஆம்பியன்ஸும் சரி செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பின்னாடி பேக் சைடு ரெஸ்டாரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல், அதுக்கு பேக் சைடு பீச்சுமே இருக்குது. சரி பேக் சைடு போய் பார்க்கலான்னு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் கிளம்புறோம். கரெக்டாக சன்செட் வேறு. சரி போய் சன்செட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பேக் சைடு வந்தாச்சு. அந்த சன்செட்டும் அந்த பீச் வியூவும் உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. நல்லா காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே நிறைய க்ரௌடடும் இல்லை. அங்கே ஃபுல்லாக ரெசார்ட்ஸ் தான், ஆனால் கம்மியான பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. அங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கினோன்னா பிளாக் சாண்ட் பீச் மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக அந்த காற்று வாங்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எனக்கு அந்த பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கேருந்து நைட்டு வர்க்கலா கிளிஃப் கிளம்பிட்டோம். அந்த கிளிஃபையே அட்லீஸ்ட் ஒரு 3 ரவுண்டாவது சுற்றிருப்போம். அந்தளவுக்கு சுற்றினோம். நைட் ஆகிட்டனால நாங்கள் பீச்சுக்கு போகலாங்க. எல்லா ஷாப்ஸையும் சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பார்ட்டிக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் போன டைம் என்ன சீசன் இல்லையான்னு தெரியல, அவ்வளோவாலாம் கூட்டம் இல்லை. சில ஷாப்ஸில் மட்டும்தான் சாங்ஸு, டிஜேஸு, அப்புறம் கேண்டில் லைட் டின்னர்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. நாங்கள் சுற்றி டயர்டாகி கடைசியில் டார்ஜிலிங் கேஃபே அப்படின்னு ஒரு கேஃபேக்கு போயிருந்தோம். அங்கே தான் தமிழ் சாங் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரூமுக்கு போயாச்சு. ரூமுக்கு போயிட்டு ஜாலியாக சாங்ஸ்லாம் போட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெசார்ட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். ஆஃப்டர்நூன் வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் ஜங்ஷன் போகிற வழியில் இன்னொரு ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி அங்கேருந்து ஜங்ஷனுக்கு போயாச்சு. ஒரு வழியாக ட்ரிப் முடிஞ்சு மதுரைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ஆர்கே. பாய்.